பிறகு கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாழ்த்தி வாழ்வோம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். அமைதியான ஒரு தவத்தை இயற்றிய பேராசிரியரை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள தத்துவங்களிலிருந்து வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்ற தலைப்புல நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்து சிந்திக்க இருக்கிறோம். நாம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியாகவும் ரொம்ப மன நிறைவோடும் ஒரு அமைதியா நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அது சாத்தியமே இல்லை. ஏன்னா காலையில நம்ம எந்திரிக்கும் போதே புதுசா ஏதோ ஒரு பிரச்சனைகளோட தான் நாம அந்த நாளை தொடங்குறோம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே நிகழ்கால சந்தோஷம் நாம இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் மாத்தி நம்ம மன அமைதியோட நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்காக நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு வந்து வாழ்த்து அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த வாழ்த்து கொடுத்ததால நம்ம இந்த வாழ்த்தும் போது நாம வந்து மன அமைதியா நிம்மதியா நாம வாழறதுக்காக நமக்கு இந்த வாழ்த்து கொடுத்திருக்காரு. வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு 8 எழுத்து மந்திரம். அது வாழ்க வளமுடன். அந்த எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் சேர்றதால இது ஒரு 8 எழுத்து மந்திரம். அப்போ இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது நமக்கு அந்த மன அமைதி கிடைக்குது. மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா இந்த சமஸ்கிருத சொல்லில இருந்தா இது வந்து மந்த்ரா அப்படின்றதுல இருந்து வந்ததுதான் மந்திரம். அது வந்து மந்த்ரா அப்படின்னா மனம் பாதுகாப்பாக நமக்கு இருக்கிற அந்த ஒரு நாதம் தான் மந்திரம். அப்போ இது வந்து இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற சொல் வந்து ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழம் கொண்டது. எல்லா நலங்களையும் சுருக்கமா கூறும் ஒரு ஆசி வார்த்தை. இதுல வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற இந்த வாழ்த்தை நம்ம சொல்லும் போது நம்மளுடைய மனசும் வந்து தூய்மையாகும்.
அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அந்த டென்ஷன், படபடப்பு அது எல்லாமே நமக்கு வந்து குறையும். அது வந்து ஒரு மாறாத வார்த்தை. ஒரு ஆழமான நல்ல ஒரு சிந்தனைய தூண்டுற ஒரு வார்த்தை. இப்போ வாழ்க்கை நம்ம வாழ்வதற்காக அழைக்கின்ற ஒரு அழைப்பு. இறைநிலை, அப்புறம் இயற்கை, மனித நேயம் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சொல். வாழ்க வளமுடன் அப்படின்றது. இது வந்து நம்ம தொடர்ந்து இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம உச்சரிக்கும்போது, நமக்குள்ளேயே ஒரு அமைதி கிடைக்கும். நாம கூட வந்து இது வந்து நெறைய பேர நம்ம அனுபவிச்சிருப்போம். ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு படபடப்புல நம்ம மனசு அலை பாய்ஞ்சிட்டு இருக்கும்போது, நமக்குள்ளேயே இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்ல, 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 சொல்ல அந்த மன அமைதி நிலைக்கு வந்துரும். அது சொல் சொல்லி அத அனுபவப்பட்டவங்க நம்ம எல்லாருமே நெறைய பேர் இருப்போம். அப்படி அனுபவப்படாதவங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ம் ஆம் அ என்ன சொல்றது? ஒரு பதற்றம், ஏதோ ஒண்ணு ம் படபடப்பு அந்த மாரி இருக்கிற நிலையில, நம்ப இந்த வாழ்க வளமுடன் சொல்லி பாருங்க மனசுக்குள்ளேயே. அப்போ மனம் வந்து சொல்ல சொல்ல எவ்ளோ சொல்றோமோ, சொல்ல 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 நமக்கு வந்து அந்த மன அமைதி வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். புறநானூறு அப்படின்னு சொல்றது வந்து 400 பாடல்களை கொண்ட ஒரு சங்க இலக்கிய நூல் தான் புறநானூறு. இந்த புறநானூற்றுல கூட வந்து வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு சொல் வந்து நேரடியாவோ, இல்ல மறைமுகமாவோ பல இடங்கள்ல இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, வாழ்தல் வேண்டும். அதே மாரி வானம் வேண்டும், வளம் பெருக வேண்டும். இது மாரி வார்த்தைகள் வந்து இருக்கு. அ புறநானூற்று பாடல்ல. நற்றிணை பாடல்ல கூட ஒரே வரியில என்ன இருக்குன்னா, வாழ்ந்தோர் பெயர் கொள்வர், வாழியர் வானம் ஏறுவர். அந்த வாழ்தல் அப்படின்ற செயல் நிறைந்த வாழ்க்கைக்கு வழங்கப்படுற ஒரு வாழ்த்தா வந்து அந்த பாடல் வரிகள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த அந்த காலத்திலேயே புறநானூறுலயும், நற்றிணையில கூட இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற இந்த சொல் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவையானா இல்ல. ஒரு நேரம் தேவையானா அதுவும் இல்ல. இப்போ நம்ம எந்த வயசுல இருக்கிறவங்களும் நம்ம விட அ வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்மள விட சின்ன வயசா இருக்கிறவங்களையும் சரி, நாம எந்த வயசுல இருந்தாலும் அவங்களையும் நம்ம வந்து வாழ்த்தலாம். அப்போ நம்மளுடைய மனம் வந்து அந்த ம் ரொம்ப ஃப்ரீக்வன்ஸ் லெவல் குறைச்சு நான் இருந்தா தான் நம்ம அடுத்தவங்களையும் வாழ்த்த முடியும். அப்போ நம்ம வந்து அந்த நிலைமைக்கு வரணும். அந்த தெய்வீக நிலையில இருக்கும்போது தான் அந்த வாழ்த்தைய நாம வாழ்த்த முடியும். அப்போ இது மாரி வந்து அந்த அந்த தெய்வீக நிலை, அந்த அமைதி நிலைகளுக்கு போய் நம்ம வாழ்த்து சொல்லும்போது, அந்த வாழ்த்து வந்து சி சி அ விரைவில நமக்கு வந்து செயலுக்கு வரும். அப்போ வந்து அந்த வாழ்த்து அப்படின்னு சொன்னாவே அது வந்து இயற்கையோட, இறைநிலையோடு இணைந்த ஒரு செயல் தான் அந்த வாழ்த்து. எப்போ நம்ம வாழ்த்தணும் அப்படின்னா, அந்த வாழ்த்தோட பயனுணர்ந்து நாம வந்து வாழ்த்தணும். அப்போ ஒவ்வொரு முறை வாழ்த்தும்போதும், அந்த வாழ்த்துபவர வந்து உயர்த்தும். நம்மளையும் உயர்த்தும் அந்த வாழ்த்துன்ற ஒரு சொல்லு. அப்போ வந்து நம்ம இந்த வாழ்த்தும்போது, அந்த வாழ்த்துபவரோட எண்ணத்துல நாம வந்து வடிவம் எடுத்து, அதனோட அவங்களோட உயிராற்றலின் தரத்த வந்து உயர்த்துது. அப்போ வந்து வாழ்த்து அப்படின்றது ரொம்ப பயனுள்ள மிகச்சிறந்த ஒரு நம்ம மனித குலத்துக்கே தேவையான ஒரு வாழ்த்து மந்திரம். புறநானூறு மற்றொரு பாடல்ல வரிகள்ல கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "மன்றல் மலர் துயிலும் மன்னவன் வாழ்க! மன்னவன் வாழ்க!" அப்படின்னு வந்து இப்போ நல்லாட்சி புரியிற ஒரு அரசனை வாழ்த்துறதா வந்து புறநானூற்று பாடல் வரியில வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி கவிஞர் பாரதியாரோட மந்திர மொழிகள்ல வந்து ஒரு கவிதை இருக்கு. "எல்லா உயிருக்கும் இனிய நற்றொண்டி, இமையவருக்கும் இனிய மந்திரம்." அதாவது எளிமையான நல்பொருள் கொண்ட சொற்கள் கூட ஒரு மந்திரமாக மாறும் அப்படின்னு கவியில குடுத்திருக்காரு. மந்திரங்களை திற, கோபத்தை விலக்கவும். இப்ப மந்திரங்களை திற என்பது வந்து உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்கிற அந்த புனித உணர்வுகளை, தெய்வ சக்திகளை நம்ம வெளிக்கொணரணும். அப்ப நம்ம அந்த மாரி கொண்டு வரும்போது நம்மளுடைய கோபம் விலகி போகும். நம்மகிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் கூட வந்து விலகிடும். அப்ப நமக்கு வந்து மன அமைதி நிலைக்கு வரும் அப்படின்றது தான் இந்த கவியில வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா
நம்ம வந்து வாழ்த்து அப்படின்னு சொன்னாவே காலங்காலமா வந்து அந்த வாழ்த்துறது ஒரு பண்பாடாவே நமக்கு வந்து தலைமுறை தலைமுறையா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து மணவள கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து மணமக்கள வந்து நீங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு பத்திரிக்கை குடுத்துட்டு போவாங்க. அதே மாரி நம்ம வந்து கல்யாணத்துக்கு போனோம்னா, அந்த மணமக்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன நிறைவோட வாழ்த்துவோம். அப்புறம் பார்த்தோம்னா, குழந்தைங்க வந்து பொறந்த நாளுக்கு சாக்லேட் கொண்டு வந்து குடுத்துட்டு, ஆ கால்ல விழும்போது நம்ம காசு குடுப்போம். அவங்கள வந்து நல்லா இருக்கணும், நல்லா வளர்ந்து, நல்லா படிச்சு, நல்ல பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு குழந்தைங்கள வாழ்த்துவோம். அதே மாரி இந்த பண்டிகைகள்ல பெரியவங்க கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். இந்த மாரி தான் நமக்கு தெரியும். ஆனா நமது ஆசான் நமக்கு வந்து இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்த நமக்கு குடுத்து, எந்த அளவுக்கு நம்மள நாம உயர்த்திக்கலாம், பிறரையும் நாம வந்து உயர்த்தலாம் அப்படின்றதுக்காக, நமக்காக குடுத்திருக்கிற ஒரு ம் தாரக மந்திரம் கூட சொல்லலாம். இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தை. அ அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம சொல்றது தான் வாழ்த்துன்ற ஒரு வார்த்தை. இப்போ அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணும்போது, நம்மகிட்ட அந்த உயர்ந்த பண்பு, நம்மளோட மனம் உயர்ந்த நிலைக்கு போயிடுது. அப்போ நம்ம வந்து அந்த சொற்கள் மூலமா அத வெளிப்படுத்துறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது. இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வாழ்த்தும்போதே, அ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல ஒரு அமைதி ஒரு நிலைக்கு நம்ம மனம் வந்துடுது. அப்போ வாழ்க வளமுடன் அப்படின்ற மந்திர சொல் வந்து மக்கள வாழ்த்துறதுக்காகவும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வாழ்த்து வந்து நம்மளுடைய அ வையகம் வாழ்றதுக்காகவும் நமக்கு குருமகான் கொடுத்திருக்கிற ஒரு வாசகம். அப்போ வந்து நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு மத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்த்தும்போது, வாழ்க்கையில எல்லா பேறுகளையும் பெற்று சிறப்பா வாழணும் அப்படின்ற ஒரு விரிந்த, ஆழ்ந்த கருத்தினுடைய வாழ்த்தா தான் இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல் வருது. அ நம்ம வந்து சாதாரணமா ஒருத்தங்கள வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மன அலைச்சல் வந்து எந்த நிலையில இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மனசோட நம்ம வாழ்த்தும்போது, அந்த வாழ்த்துக்கு வந்து அந்த பவர் ரொம்ப அதிகமாகும். அப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் மன அலைச்சல் ரொம்ப படிப்படியா குறைச்சு, அந்த அமைதி நிலையில இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த வாழ்த்தையே நம்ம சொல்லுவோம். ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு. அப்ப அந்த மன அலைச்சல் நம்ம குறைஞ்சு குறைஞ்சு நெ நெ அந்த நிலைக்கு நம்ம போகும்போது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ந ந நடக்கும். நம்ம சொல்ற வார்த்தைக்கும் அவ்வளோ பவர் இருக்கு. அந்த வார்த்தையும் வந்து பல மடங்கு வந்து பயன்பெறும். அப்போ நம்ம அடுத்தவங்கள நினைச்சு நம்ம வாழ்த்தும்போது, அந்த பலன் அவங்களுக்கு வந்து பல மடங்கா கிடைக்குது. இப்போ இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த வார்த்தையில இருக்கிற அடங்கி இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். வாழ்க அப்படின்ற இருக்கிற வார்த்தையில வந்து என்ற அந்த சிறப்பான எழுத்த நம்ம வந்து உச்சரிக்கும் போது நாக்கு மடிச்சு மடிந்து மேலெண்ணத்தை தொட்டு அழுத்துது. அப்ப இந்த அழுத்தம் உள்ள இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் வந்து நல்லா இயக்கத்துக்கு கொண்டு வருது. இப்ப நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு தலைமை சுரப்பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்டு. மன இயக்கத்துக்கு தலைமை சுரப்பி எதுன்னா பீனியல் கிளாண்ட். அப்போ 2மே நமக்கு வந்து இயக்கம் பெறதால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும். அதே மாரி மனசும் ரொம்ப அ அம் சிறப்பாவும் இருக்கும். அப்போ இந்த வாழ்க வளமுடன் என்று உச்சரிக்கும்போது, நமக்கு வந்து இந்த மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரி பீனியல் ஆக்டிவேட் ஆயிட்டு நம்ம உடலும், மனசும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்போ நம்ம சொல்ல 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 எந்த அளவுக்கு நம்ம அந்த உச்சரிப்பு செய்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் அதிகமா கிடைக்கும். இப்போ இந்த வந்து அலை இயக்கமும் இருக்கு. இந்த வாழ்க வளமுடன் என்ற வ வ சொல்லுல. நம்ம எப்பவுமே புலன்கள் வழியாவே நம்மளோட நம்ம வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கும்போது, நம்முடைய மன அலைச்சல் வேகம் எப்படி இருக்கும்னா, 14 டூ 40 வரைக்கும் இருக்கும். அது வந்து உணர்ச்சி அலை. அந்த அளவுக்கு போயிடும் நம்போ. அப்போ வந்து நாம வந்து நல்ல தவம் செஞ்சு, மன அலைச்சல் குறைஞ்சு, அந்த அமைதி ஆல்ஃபா அலைக்கு வரும்போது 18 டூ 30 இன்னும் நெறைய நல்ல துரியாதீத தவமெல்லாம் பண்ணும்போது, நம்ம வந்து தீட்டா அலை, அப்புறம் வந்து டெல்டா அலை அந்த வேவ் லென்த்துக்கு நம்ம போயிடுவோம். அப்ப இறைநிலையோடு ஒன்றி நிற்கிற அந்த அமைதி நிலைக்கு வந்து நம்ம வந்துருவோம். அந்த அமைதி நிலையிலேயே நம்ம வந்து வாழ்த்து சொல்லும்போது, அது வந்து ஒரு வாட்டி வாழ்த்து சொல்றது 1000 வாட்டி வாழ்த்துறதுக்கு சமம் அப்படின்றாங்க. அதாவது அந்த மன அலைச்சல் குறைஞ்ச வேகத்துல நம்ம சொல்லும்போது,
அதனுடைய வாழ்த்தோட பலன் 1000 மடங்கு வந்து அதிகம் அப்படின்றாங்க. ஏன்னா மன அலைச்சல் குறைச்சி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறைச்ச நிலையில நல்லா தவம் பண்ணிட்டு நம்ம வாழ்த்து சொல்லும்போது அவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த வாழ்த்து வந்து அலை இயக்கம் வந்து மோதுது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடா ஊடுருவுதல், அப்புறம் 2 இருக்குல்லயே ஊடாடுதல். இந்த 5 அலை இயக்கமா நமக்கு கிடைக்குது. அ அ அலை இயக்கம் உருவாகுது. இப்போ நம்ம மனசு வந்து அந்த நுண்ணிய நிலையில நம்ம வாழ்த்தும்போது, அந்த வாழ்த்து வான்காந்த ஆற்றல் மூலமா பரவி, நம்ம யார வாழ்த்துறோமோ, அவர்கிட்ட போய் மோதும். அது அலை அப்படியே பிரதிபலிக்கும். அதுக்கப்புறமா அது வந்து சிதறும். 2 பேருக்குள்ள ஊடுருவும். அதுக்கப்புறம் வந்து ர ஊடாடும். இதனால இருவருக்கிடையே வந்து ஒரு உயிரோட்டம் வந்து உண்டாகுது. இந்த உயிரோட்டம் எப்போ ஆயுள் முழுதும் இயங்கிக்கிட்டே இருக்குமா. இது வந்து அதாவது நம்ம வாழ்த்துறவங்களுக்கு வந்து 2 பலன் இருக்கணும். போதும் பிரதிபலிக்கும். நம்மகிட்டயும் ஊடுருவும் இல்லையா? அப்ப 2 முறை நமக்கும் வந்து பலன் இருக்கும். வாழ்த்துறோம். அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வாழ்த்துறோம். ஆனா பலன் நமக்கும் உண்டு. இப்ப இந்த வாழ்க வளமுடன்ல வந்து இவ்வளவு ஒரு அற்புதங்கள் நமக்கு மகான் குடுத்திருக்காரு. நம்ம இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய அடுத்தவங்க உள்ளத்துல நம்ம வந்து நம்முடைய கருத்து, அதாவது நம்மளுடைய உயிராற்றல் அ ஊடுருவி 2 பேருக்கிடையே ஒரு இனிய நட்பை உருவாக்குமாம். அவங்க எவ்ளோ தூரத்துல இருந்தாலும், அவங்க இங்க அமெரிக்கால இருக்கலாம், கனடால இருக்கலாம், எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் நம்ம வாழ்த்து அவங்க கிட்ட போகும். நம்ம அந்த அளவுக்கு வந்து வலிமை மிக்கது. நம்ம வந்து இந்த வாழ்த்து அப்படின்றத நம்ம வாழ்த்திட்டே இருந்தோம்னா, நம்மகிட்ட அந்த சினம் வர்றதே வந்து சினம் எழுச்சி பெறாது. சினம் வராம தவிர்த்துடலாம் நம்ப. நம்ம வாழ்த்தி, வாழ்த்தி எப்படிப்பட்டவங்களையும் வந்து நண்பர்களாக மாத்திக்கலாம். அந்த பகைமையும் வந்து போயிடும். அப்போ வந்து வாழ்க வளமுடன் அப்படின்ற வாழ்த்திற்கு வந்து வலிமை மிக அதிகம். அதுவும் நம்ப பார்த்தோம் இல்லைங்களா? தவம் செஞ்சுட்டு அந்த மன அலைச்சல்ல சொல்ற வாழ்த்துக்கு மிக மிக அதிகம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வில் இருக்கு. அம்பு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த நாண வந்து பின்னுக்கு இழுத்து அம்பு விட்டோம்னா, கிட்ட தான் வந்து விழும். அதுவே அந்த வந்து நம்ம வந்து அந்த நாணை அம்பு வச்சு நாண வந்து ரொம்ப பின்னாடி இழுத்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விட்டோம்னா, அந்த அம்பு வந்து நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோமோ, அந்த அளவு தூரத்துல போய் அது விழும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா. அதனால நம்ம வந்து மன அலைச்சல் குறைஞ்சு அந்த அமைதி நிலையில நம்ம வாழ்த்தும்போது, அதுக்கு உனக்கு வேகம் ரொம்ப அதிகம். அது வந்து நம்ம நுண்ணிய நிலையில வாழ்த்தக்கூடிய வாழ்த்துக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெறைய சொல்லலாம். நம்ம வந்து அம் எல்லா மக்களையும் தான் வாழ்த்தணும்னு இல்ல. நம்ம உபயோகிக்கிற பொருட்கள், அப்புறம் நம்ம வளர்க்குற செடிகள், எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், நல்லபடியா போணும் அப்படின்னு வாழ்த்து போட்டுக்கலாம். நமக்கு அருட்காப்பு அப்படின்ற ஒரு காப்பியும் நமக்கு மகான் குடுத்திருக்காரு. அதுவும் வந்து நாம போட்டுக்கிட்டு போகும்போது நம்மளுடைய பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தவங்க போனாலும் அவங்களுக்கும் அந்த அருட்காப்பு நம்ம வந்து போடலாம். அதே மாரி நம்ம வீட்ல ஒரு செடி வளர்க்குறோம்னா, நம்ம வாழ்த்தி வாழ்த்தி வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்தும்போது, அந்த செடி வந்து ரொம்ப அ என்ன சொல்றது? நம்ம எப்படி நம்மளுடைய எண்ணம் அந்த செடி மேல எப்படி வரணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து வரும். ரோஜா செடிய வாழ்த்தினே இருந்தோம்னா, அதுல நெறைய ரோஜா பூ பூக்குறது. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவபூர்வமாவே நம்ம எல்லாருமே வந்து வாழ்த்தியிருக்கோம். நம்ம ஆழியர்ல கூட பேராசிரியர்லாம் வந்து வெண்டைக்காய் செடியெல்லாம் வந்து பயிர் செஞ்சு 2 பக்கமா வெண்டைக்காய் செடி போட்டு வாழ்த்தி ஒரு ஒரு பக்கம் நல்லா வாழ்த்திட்டே இருந்தாங்க அந்த வெண்டைக்காய் செடிய. ஒரு ஒரு பக்கம் வந்து அதுக்கு தேவையான தண்ணி தேவையானதெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுல வந்து நெறைய விளைச்சல் குடுத்தது. அது வந்து சாதாரணமா விளைச்சல் குடுத்தது. அதே மாரி மாமரமும் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது வாழ்த்துறதால. அது ஆழியார்ல எல்லாமே வந்து அது வந்து ரிசர்ச் கொண்டு வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அதே மாரி கூட ஒரு பேராசிரியர் கூட வந்து ம் ஒரு செடிய வந்து வாழ்த்தி வாழ்த்தி அ அத வந்து ஒரு நாகதாளி அப்படின்ற ஒரு செடி. அது வந்து ரொம்ப முள்ளு முள்ளா இருக்குமாம். அவர் வந்து அந்த முள்ளே இல்லாம இருக்கணும். அது அப்படின்னு நெனைச்சு ஒரு சயின்டிஸ்ட். அவரு சொல்றாரு. அந்த செடிகிட்ட நின்னு வாழ்த்துறாரு. இந்த முள்ளால
மத்தவங்களுக்கு நிறைய துன்பம் வருது. இந்த முள்ளே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நான் உன்னை வந்து பாதுகாக்கிறேன். உனக்கும் இந்த முள்ளு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்திக்கிட்டே வர்றாரு. வாழ்த்த 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 அதுல வர்ற விதைய எடுத்து அவர் முளைக்க போடும்போது, அந்த முள்ளும் இருக்கு. ஆனா அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. குத்தாத மாரி இருந்தது. ஆனா முள்ளோட உருவம் மட்டும் இருந்தது. மறுபடியும் அத வந்து வாழ்த்திக்கிட்டே வர்றாரு. அந்த அதுலேருந்து விதைய எடுத்து போடும்போது, அந்த முள்ளே இல்லாத ஒரு அம் முள்ளே இல்லாத மாரி அந்த செடி வந்து வந்துதாம். அப்போ எவ்ளோ ஒரு பவர் பார்த்தீங்களா? அந்த வாழ்த்துக்கு. அது வந்து நிரூபிச்சும் இருக்காங்க. இந்த மாரி தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து மகான் வந்து ஞானக்களஞ்சியம் கவில வந்து வாழ்த்த மனம் நிறையும் அப்படின்ற ஒரு கவி குடுத்திருக்காரு. மனைவியவள் தனை மதிக்கவில்லை என்று குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் எனை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்து வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர். உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். இப்போ கணவன் மனைவி வந்து கணவன் வந்து மனைவி மதிக்கல, மனைவி வந்து கணவன் மதிக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படாம, நம்ம வந்து பொறுப்புணர்ந்து நாம வந்து அந்த 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 இன்பமா வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, அவர் என்னென்ன நல்லது செஞ்சிருக்காங்களோ அதையெல்லாம் நினைச்சு நன்றி உணர்ந்து, நம்ம வந்து அந்த கணவனையும், கணவன் மனைவியும் நம்ம வாழ்த்து சொல்லும்பொழுது, அந்த நிறைவான ஒரு அந்த அன்பு பரிமாற்றம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவி மூலமா நமக்கு மகான் குடுத்திருக்காரு. காலையில எழுந்த உடனே கணவன் மனைவியை பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்றதும், மனைவி வந்து கணவனை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லும்போது, அந்த நாள் முழுவதுமே ஒரு இன்பமாவே அந்த நாள் போகும். அது வந்து நம்ம தினமும் நம்ம வாழ்க வளமுடன். நாமும் வந்து அது நடைமுறைக்கு வந்து கொண்டு வரலாம். நம்ம அந்த மாரி கணவன் மனைவி வாழ்த்துறது, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது. மற்றொரு கவியில கூட சொல்லியிருக்காரு மகான் வந்து, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருத்த செய்தல் துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவரிடையே பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள் இல்வாழ்வை ஆழ்ந்து கண்ட உண்மை. அன்பு ஊற்றம் என்ற இல்லறத்துல ஆண் பெண் இருவருமே வந்து அவங்கவுங்க துணைவர்களை மனம் வருத்துற மாதிரி செய்து அது ஒரு சாப அலையா ஒரு துன்ப அலையா எழுந்து அது அவங்களையே தாக்கும் அப்படின்றாங்க. அதனால நோய்கள் வரும். அது அப்போ நம்ம இன்ப ஊற்றா இருவர்கிட்ட பெருகணும்னா நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். அப்போ அந்த வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது நம்ம கிட்ட வந்து இன்முகம், அந்த பொறுமை, தியாகம், தகமை அதெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த தரமுடைய மக்களும் தழைப்பார்கள். இது வந்து வாழ்க்கையில நடைமுறையில நடக்கும் அப்படின்றத வந்து மகான் நமக்கு கவி மூலமா கொடுத்திருக்காரு. அப்போ அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது நம்மளுடைய பதவிகளை போக்குறதுக்காக இறைநிலையை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறது தான் வாழ்க்கை துணை. இப்போ அந்த நம்ம வந்து வாழ்த்தும் போது நம்ம வந்து அந்த இனிமையான ஒரு வாழ்வை நம்ம வாழலாம். அதே மாதிரி மகான் வந்து சங்கல்பம்னு நமக்கு தவ நிறைவுல கொடுத்திருக்காரு. அந்த சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்க வளமுடன் வாழ்வோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காரு சங்கல்பம். ஏன் நம்மளே நம்ம வாழ்த்திக்கணும் அப்படின்னா நம்ம உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எங்க போய் நம்ம அடையணுமோ அந்த வந்த நோக்கத்தை நிறைவேற்றினா நமக்கு நீள ஆயுள் வேணும். அதை நிறை செல்வம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறை செல்வம் வேணும். அதே மாதிரி உயர் புகழ், நாம 4 பேருக்கு நல்லது செஞ்சு அவங்க பயனடைஞ்சு அவங்க அந்த நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு உள்ள பூரிப்போடு அவங்க நமக்கு வந்து வாழ்த்து சொல்லும்போது அதுதான் உயர் புகை. இப்போ நம்ம வந்து நல்ல செயல்கள் மூலமா தான் அந்த உயர் புகழை நம்ம அடைய முடியும். அதே மாதிரி மெய்ஞானம் அப்படின்றது நம்ம இயற்கை பற்றியும் அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம உணர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு மெய் ஞானம் வேண்டும். அந்த வந்த நோக்கம் என்ன, நம்மளுடைய 6வது அறிவினுடைய நோக்கம் என்ன, பிறவி பயனடுறது, அந்த மெய்ப்பொருளை இறைநிலையை உணரணும். இப்போ நமக்கு அந்த மெய் ஞானம் வேணும். அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம தவம் செஞ்சுட்டு அந்த
அலைச்சல் குறைந்த நிலையில நம்ம அந்த சங்கல்பமா நம்மளையும் நம்ம வாழ்த்திக்கணும். அதே மாதிரி தவ நிறைவுல வந்து நமக்கு தொடர்ந்து வாழ்க்கை துணை பெற்ற மக்களுடன் பிறந்தவர்கள், அப்புறம் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் நம்ம வாழ்த்தணும். மகான் அதை விடையும் தாண்டி யாராவது இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்பவர் யாரானு இருந்தா அவங்களும் மனம் தெரிஞ்சு நல்வாழ்வு வாழணும்னு எப்படி வாழ்த்தணும், கருணையோட வாழத்தணும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்ம கூட தொழில்ல செய்யறவங்க எல்லாரையும் வாழ்த்தணும். அதே லைனா கொடுத்திருக்காரு நமக்கு வாழ்த்துன்றது. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி நம்ம வந்து அந்த மன அமைதியில வாழ்த்தி வாழ்த்தி நம்மளும் மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி இந்த வாழ்த்தி வாழ்வோம் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்தி வாழ்